கர்நாடகாவில் மும்மொழி கற்பதால் கன்னடம் அழியவில்லை, கேரளாவில் மும்மொழி கற்பதால் மலையாளம் அழியவில்லை என்ற போது தமிழகத்தில் மும்மொழி கற்றால் தமிழ் அழிந்துவிடும் என்பது எந்த வகையில் சரி என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது பேசிய அவர், தமிழக மாணவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் வேலையை இங்குள்ள அரசியல்வாதிகள் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்க. ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் நம்முடைய குழந்தைகள் 2 மொழி படிக்கிறாங்க. கேரளால 3 மொழி படிக்கிறாங்க. மலையாளம் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்தி படிக்கிறதுனால கேரளால மலையாளம் அழிஞ்சு போச்சாங்க ஐயா. கர்நாடகாவிலே 3 மொழி படிக்கிறாங்க. கன்னடம் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. கர்நாடகாவிலே ஹிந்தி படிக்கிறனால கன்னடம் அழிஞ்சிருச்சா? இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய பார்வையை குறைத்து அவர்கள் எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டுமோ அதையெல்லாம் தடுப்பதற்காக தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? தொடர்ந்து விழுப்புரத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரையில் பேசிய அண்ணாமலை, பாஜகவை சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி போல கட்டமைப்பதாகவும், ஆனால் 8 இஸ்லாமிய நாடுகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உயரிய விருதுகளை அளித்துள்ளன என்றும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டி சகோதரர்களுக்கு எதிரான கட்சி கிளப்பிட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்தாவே மைனாரிட்டி சகோதர சகோதரிகள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் யார் இருக்கீங்களோ ஓடி போய் வீட்டை தாழ் போட்டு உள்ள போய் ஒழிச்சுக்குங்க ஐயான், இப்படிதான் கிளப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்படிதான் திமுக காரன் கிளப்பியிருக்கான். இப்ப பாருங்க, சில தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் திருநூறு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திருநூறு அழிச்சிட்டு சில அரசியல் தலைவர்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. பங்காளி கட்சியில உங்களுக்கு தெரியும், அந்த போலி மத சார்பின்மை இருக்கிறவங்க அந்த மதத்துக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள் ஐயா. நாங்கள் சாமி விவேகானந்தாவுடைய இந்துத்துவாவை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் என்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரி என்று நினைக்கக்கூடிய உள்ளம் எங்களுக்கு இருக்கிறது. இவர்களை போல ஓட்டுக்காக அவர்களை அடிமையாக வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே செய்யாதுங்க ஐயா.